ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறடிக்க ஆசையில் மனோஜ் பிச்சை எடுக்கிறத மீனை பார்த்துட்டாங்க இல்லையா? ஸோ மீனா வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. மனோஜ் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டு பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. மீனாவுக்கு மனசு கேட்கவே இல்லை. உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. முத்துவும் வந்து பார்க்குறாரு. டே என்னடா பண்ணிகிட்ருக்க, முதல் எந்திரிடா அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்கிறாரு. ஆனால் மனோஜ் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் முத்துக்கு தெரிய வருது, ஒரு சாமியார் சொல்லி மனோஜ் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்னு. உடனே மனோஜை பிடிச்சி இழுத்துறாரு. மீனாவும் சொல்கிறாங்க, எந்த சாமி இப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உன் ட்ரெஸ்ஸை போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் உன் ட்ரெஸ்ஸு எங்கே அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும் போது என் பார்க் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே முத்து வந்து அந்தாள் பண்ண வேலை தானே இது, ஃபோன் போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு இப்போ தான் தூங்குற டைமு. நல்லா பார்க்கில் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு சுகமாக. அவர் எப்படி ஃபோன் எடுக்க முடியும்? சரி பரவாயில்ல, வா எப்படியே போகலாம், காரில் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜயா, அண்ணாமலை, ரோஹிணி எல்லாரும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. விஜயா அழுதேட்டாங்க. என்னடா உன் ராஜா மாதிரி வளர்த்தனே, உன் நிலமை என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பயும் மனோஜ் சொல்கிறாரு, இல்லாமல் ஒரு சாமியார் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு நடுவில் ஸ்ருதி வீட்டில் போய் பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க அப்பா பார்த்த பையன் பண்ண வேலையும் முத்து வந்து காப்பாற்றினதையும் போய் சொல்கிறாங்க. அதுக்கும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா முத்து மேலே தான் பழிய போடுறாரு. முத்து தான் வேணுன்ட்டே அந்த பையனை அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ண சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஸ்ருதி நம்பவே இல்லை. நீங்கள் பண்ணதும் தப்பு தான் அச்சான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, அப்போ உங்கள் அப்பா அடித்தது சரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து அடித்தது தப்பு தான் நான் சொல்வேன், ஆனால் அப்பா பண்ணதும் தப்பு தானே, அவர் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் முத்து கூட போய் வாழ போகிறேன், நான் ரவி கூட தான் வாழ போகிறேன், உங்கள் சண்டையில் நாங்கள் ஏன் பிரிஞ்சிருக்கணும், இப்போ நாங்கள் பிரிஞ்சிருக்கனால தான் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணா, நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த ஸ்ருதியோட அம்மா அப்பாவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி நடந்ததை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மனோஜ் வந்து பிச்சை எடுக்கிறத பார்த்ததும் முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு. அவர் எப்படியாவது மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற இன்டென்ஷன் தான் அவருக்கு இருந்துச்சே தவிர, அவரை கலாய்க்கணுன்ற இன்டென்ஷன் அவருக்கு இல்லவே இல்லை. அந்த பியூரான சோலோட கேரக்டரை வந்து விஜயாவும் மனோஜும் புரிஞ்சுக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.